தெரியுமா தெரியாதா? கெட் அவுட். சார் இது கூட தெரியாம ஏன் உள்ள இருக்க? வெளிய போ. சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்கு இங்க யாரும் வர வேண்டாம். ஐ டெல் யூ, இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் இந்த கிளாஸ்க்கு தேவையில்லை. அவுட். சிரிக்கிற வச்சுக்கிறேன்டே. ஸ்டெப் 2 செந்தில் குமார். Sir, delta V is equal to x square minus... Wait. அவன் எழுப்புடா. டேய் டேய். ஹலோ, என்ன பண்றீங்க? உங்களை தான் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் என்ன ஏழன்னு தெரியுமா? உங்களுக்கு யாராவது ஃப்ரீயா சீட்டு கொடுத்துருவாங்க, ஃப்ரீயா சாப்பாடு போட்டுருவாங்க, எங்க திருட்டு இங்க வந்து தூங்குவீங்களா? வெக்கமா இல்ல? ஹவு டேர் யூ ஸ்லீப் இன் மை கிளாஸ்? பாரு, என்னது அது ஒரு ப்ராப்ளம். ஹேவ் யூ எவர் சீன் தட் பிஃபோர்? அது அட்லீஸ்ட் உனக்கு படிக்கவா தெரியுமா? இந்தா போ, போய் சால்வ் பண்ணு. போ போடா. எனக்கு தெரியும்டா நீ எதுக்குமே லாயக்கலன்னு. அங்க போய் ஒரு தொடப்ப கட்ட மாதிரி நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாட்டாங்க. உங்களில் யார் அடுத்த நைனா? இது ராயபுரத்தின் செல்ல நைனாக்கான தேடல். இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவருங்க இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்தவங்க இல்ல சார். ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். சொல்லி கொடுக்க வரேன். How painful it is for me. என்ன? He's correct. Please take it. இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். डॉक्टर के हिंदी कर नहीं ना कुछ कुछ होता है என்னடா இது குச்சு குச்சுன்றா? नहीं नहीं ना ஷாக்கா இருக்கா? இருக்கும்டா. இருக்கணும் தானே உன்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு ப்ரமோஷன் கொடுத்தது உன் டிபார்ட்மெண்ட் தான். ஆனா திருவான்மைக்கு போஸ்டிங் போட வச்சது நானு. நாம தானே தப்பா வளர்ந்திருக்கோம். அங்க வேடிக்கை பார்த்த கூட்டம் சுயநலம் முடிச்ச கூட்டம். அவனுக்கு அவன் தட்டுல சாப்பாடு இருந்தா போதும், வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அவன்கிட்ட போய் அவன் தொகுதி எம்எல்ஏ யாருன்னு கேளு, தெரியாது. இவன்களை ஆள்றதுக்கு ஒரு பைத்தியம் போதும். ஆக்கிட்டேன்ல மணி எம்எல்ஏ.